இந்தியா உலகத்தையே ஆச்சரியப்படுத்துது. ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதாரமா மாறியிருக்கு. இதை யாரு எதிர்பார்த்திருப்பாங்க? இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இப்போ $4 டிரில்லியன் தொட்டிருக்கு. இதனால ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி உலக தரவரிசையில 4வது இடத்துக்கு முன்னேறியிருக்கு. சர்வதேச நாணய நிதியம் IMF சொல்லுது இந்தியா இந்த வருஷம் 6.2% வளர்ச்சி அடையும்னு. சீனாவை விட 2.2% அதிகம். அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா இப்போ உலகின் முன்னணி பொருளாதார நாடாக உருவெடுத்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு தொழிற்சாலைகள், IT நிறுவனங்கள் இந்த வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம சென்னையிலிருந்து கோவை வரை தொழிற்சாலைகளும் ஸ்டார்ட் அப்களும் புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குது. நம்ம நாடு இப்படி வேகமா வளருது பாருன்னு ஒரு நண்பர் சொன்னா, ஆமா, ஆனா சம்பளம் இன்னும் ஜப்பான் மாதிரி உயரலையேன்னு இன்னொருத்தர் பதில் சொல்லுவான். உண்மையிலேயே இந்தியாவோட தனிமனித வருமானம் இன்னும் ஜப்பானை விட 200 மடங்கு கம்மி. ஆனாலும் நம்ம வளர்ச்சி வேகத்துக்கு ஈடு இல்லை. இந்தியாவோட இந்த வளர்ச்சி நம்ம எல்லாருக்கும் பெருமை. இன்னும் 2-3 வருஷத்துல ஜெர்மனியையும் முந்திடலாம். ஆனா இந்த வளர்ச்சி நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் முன்னேற்றுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வளர்ச்சியோடு வாழ்க்கையும் முன்னேறணும்னு நம்ம தமிழ் பழமொழி சொல்லுது.